விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் அமித் ஷா, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாக கூறியுள்ளார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு இடையே நியூஸ் 18 குழும தலைமை ஆசிரியர் ராகுல் ஜோஷிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிரத்யேக பேட்டி அளித்தார். அப்போது தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகம், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு மனம் திறந்து பேசினார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயுடன் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவல் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமித் ஷா, கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுப்போம் என கூறினார். जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதை மறுக்கவில்லையா என்ற கேள்விக்கும் அமித் ஷா பதிலளித்தார். तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर. விஜயுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதில் தவறில்லை என்றும் அமித் ஷா கருத்து தெரிவித்தார். कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या है. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்த பாஜக கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்பது விரைவில் தெரியவரும்.